முல்லாவின் கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை யானைக்கு வந்த திருமண யாசை. மன்னரோட யானை ஒன்று அண்டை அயல் நகரங்களுக்கெல்லாம் போய் பயிர்கள்லாம் அழித்து மக்களையும் பல பேர்த்த அடிக்கடி காயப்படுத்திட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு. இதை பற்றி பாதிக்கப்பட்டவங்களாம் போய் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. மன்னர், இது மாதிரி உங்கள் யானை ரொம்ப சேதப்படுத்துது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் கேட்குற மன்னருக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. தன்னுடைய யானை மீது இவங்களாம் வீணாக புகார் சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் அவர் இருக்கார். அதனால் யானையோட அட்டகாசம் பற்றி மேற்கொண்டு முறையிடுறதுக்கு யாருக்குமே துணிச்சலே வரல. என்ன போய் சொன்னாலும் அவர் அதை கேட்க மாட்டார், நாம் இப்படியே ஒவ்வொன்றையும் தொலைச்சிட்டு இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. சரி, நம்ம ஏன் போய் முல்லாட்டு ஒரு தடவை முறையிடக்கூடாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து முல்லாவை சந்தித்து மன்னரோட யானையால் தங்களுக்கு ஏற்படும் தொல்லைகள்லாம் பற்றி எடுத்து கூறுறாங்க. உடனே முல்லா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த யானையை பிடிச்சி ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டுருங்கிறாங்க. ஐயோ முல்லா, மன்னரோட யானையை கட்டி போட்டு நம்ம மீள முடியுமா? மன்னருக்கு கடுமையான கோபம் தண்டனையெல்லாம் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி பயத்தோடு சொல்கிறாங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. மன்னர்கிட்டருந்து யாராவது அங்கே கேட்டாங்கன்னா முல்லா தான் யானையை கட்டி போட சொன்னாங்க, நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போராடி அந்த யானையை பிடிச்சி ஒரு பெரிய மரத்தில் கட்டியும் போட்டுறாங்க. செய்தி போய் மன்னருக்கு சேர்ந்துருது. முல்லாவுக்கு ஆள் அனுப்பி அவரை வர சொல்லி சொல்கிறார். முல்லாவும் அவரோட உத்தரவுப்படி சந்திக்கிறதுக்கு அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து வணங்கி நிற்கிறார். என்ன முல்லா, என்னுடைய யானையை கட்டி போட்டியாமே, உனக்கு அவ்வளோ துணிச்சல் வந்துருச்சா? அவ்வளோ துணிச்சல் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கோபத்தோடு கேட்குறார். முல்லா அப்படியே பணிவோட மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, தங்களோட யானை எங்கள் ஊர் பக்கம் வந்துச்சு. தனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும்னு கேட்டு அட்டகாசம் செஞ்சிருச்சு. மன்னருடைய யானையின் விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே குடிமக்களாகி எங்களோட கடமை. அதனால தான் தங்கள் யானைக்கு ஒரு பெண் யானையை தேடிக்கிட்டு இருக்கோம். பெண் யானை கிடைக்கிற வரைக்கும் அது கோபம் அதிகமாகி ரொம்ப சேதப்படுத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பொருள்னு சொல்லி நான் தான் கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். என்ன, யானைக்கு திருமணம் வேணும்னு அதே கேட்டுச்சான்? யார்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி மன்னர் கோபத்தோடு கத்துறார். மன்னர் பெருமானே, தயவு செஞ்சு நீங்கள் சிரமம் பார்க்காம ஒரு தடவை எங்கள் ஊருக்கு வாங்க. உங்கள் யானையை பற்றி நீங்களே விசாரித்து பாருங்கள். நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கேயே எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். முல்லா சொல்கிறத கேட்டுட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பரிவாரங்களோட முல்லா அழைச்சிட்டு போகிறார். அந்த ஊருக்கு போகிறார். அந்த பகுதிக்கு போனதும் வழி நெடுகளி விளைநிலங்கள்லாம் பல மரங்களும் எல்லாமே கடுமையாக சேதத்தில் இருக்குது. அந்த பேரழிவுக்கு தன்னுடைய யானை தான் காரணம் அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிறார். தன்னை அந்த பகுதிக்கு வர செய்வதற்கு தான் முல்லா இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறார். மன்னர் உடனே தனது அதிகாரிகளையெல்லாம் அழைச்சி யானை யாரெல்லாம் அதிகமாக சேதத்துக்கு உள்ளாகினாங்களோ யானையினால் அவங்களுக்கெல்லாம் தாராளமான நஷ்டஈடுங்களாம் வழங்குங்க. பிறகு யானை போய் அரண்மனையில் கட்டி போட்டுருங்கன்னு சொல்லி உத்தரவு விடுறார். முல்லாவுக்கு ஊர் மக்கள்லாம் அப்படியே நன்றி சொல்லி அவரை வாழ்க வாழ்கன்னு சொல்லி வாழ்த்துறாங்க.